பெருமாளை பார்த்த உடனே நம்ம விஷ்ணு சித்தருக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. உடனே நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், பெருமாள் வந்துட்டார். இங்கதான் நம்ம ஒரு பெரிய மனுஷன் வந்தாலே என் பையனுக்கு எப்படியாவது வேலை கொடுத்துருங்கன்னு கேட்போம். நம்ம டக்குன்னு ஒரு பெரிய மனுஷன் வந்தா அப்புறம் நம்ம பார்க்க முடியுமோ இல்லையோ, என் பையன் பிஇ முடிச்சிட்டான், பிடெக் முடிச்சிட்டான், இங்கதான் படிச்சான், வந்து எப்படியாவது கலிபோர்னியா போகணும், போறதுக்கு வழியில பைபாஸ் அப்படி உங்களை பார்த்து போயிட்டானே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சந்தர்ப்பம் மாட்டோம். அப்படி பெருமாள் அங்க நிக்கிறார், வைகுண்ட கோலத்துல ஜம்முன்னு வந்து நிக்கிறார். இதை பார்த்த உடனே விஷ்ணு சித்தருக்கு வந்து ஆஹா பெருமாளை பார்த்துட்டேன், ஆண்டவா எனக்கு வந்து இந்த கிளியர்த்த காசு அப்படியே வீட்டுக்கு கட்டு போயிடும், காப்பாத்தி விடு, போற வழிச்செலவுக்கு ஏதாவது பேட்டா கொடு, ஜிஎஸ்டி இல்லாம கொடு அப்படின்னு சொல்லி அப்படிலாம் கேட்காம பார்த்த உடனே வந்து என்ன செய்யறாரு பாருங்க. பெருமாளுக்கு உடனே காப்பு சாத்துறார். இவ்வளவு பேர் முன்னாடி வந்து நின்னிட்டியே, இவ்வளவு பேர் கண்ணு உன் மேல படுமே, அவ்வளவு அழகா இருக்கியே, என்ன ஆகும்? அவ்வளவு கண்ணு போட்டா என்ன ஆகும்? கண்ணு போட்டா ஆயுஸ் குறைஞ்சிரும் சொல்லுவோம்ல, அது நமக்கு அதனால்தான் திருஷ்டி போட்டு வைக்கிறோம். கண்ணு போட்ட ஆயுஸ். அப்ப பெருமாளுக்கு ஆயுஸ் குறைஞ்சிட்டா என்ன ஆகுது? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின் தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. முதல்ல நமக்கு வந்து கால்ல இருந்து உதித்தாங்களா கால்ல இருந்து உதித்தாங்களான்னு கேலி பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த காலுக்கு தான் முதல் திருக்காப்பு. உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. முதல்ல பாதம் யாமுடைய பற்று, பாதம் தான் கணக்கு. அந்த பெருமாளுடைய பாதத்தை நேர பார்த்த உடனே உன் சேவடி செவ்வி திருக்காப்புன்னு முதல்ல அதுக்கு வந்து காப்பு சாத்துறார் பெரியாழ்வார்.